பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளையில ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப வாசிக்கலாமே. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். யார் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள்? இதுல தாவீது அழகா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள், அவருடைய மூதாதையர்கள் ஆண்டவரை நோக்கி யார் யார் கூப்பிட்டார்களோ அவர்கள் எல்லாம் தப்பிக்கப்பட்டார்கள் என்பதை அவர் அறிந்து உணர்ந்து அவர் இந்த வார்த்தையை எழுதுகிறார். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தோம் சொல்றாரு, எந்த காரியத்துல நீங்க தப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த காரியத்துல மாட்டிட்டு என்னை தப்பிக்கிறதுக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு யாராவது உடனிருந்து என்னை காப்பாத்துவாங்களா, அவ்வளவுதானே என்னுடைய வாழ்க்கை இதிலேயே முடிந்துட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த சிக்கல்ல, நீங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த முட்களிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னா ஒரே ஒருவரால மட்டும்தான் உங்களை தப்புவிக்க முடியும். அது வேற யாரும் இல்லை, நம்மை உருவாக்கின அந்த ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அங்கே தாவீது அழகாய் சொல்றான், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். அப்படின்னா என்ன? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க, அவரை அபயமிட்டுருங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீங்க தான், நீங்க மட்டும்தான், நீங்க நினைச்சா மட்டும்தான் என்னால இந்த காரியத்துல இருந்து என்னால வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே கதி என்று அவருடைய பாதத்துல விடும்போது நிச்சயமாகவே நம்மளுடைய பிதாக்களுக்கு உதவி செய்த தேவன் நமக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். தப்பிக்க செய்ய அவராலே எல்லாமே கூடும். அவர்தான் நம்மளை உருவாக்கினார். அவரை போல ஒரு பராக்கிரமசாலி, அவரை போல ஒரு உதவி செய்கிற ஒரு நபர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. சோ நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு ஸ்லாக்கியத்தை நீர் எங்கள் தந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று தாவீது எழுதுகிறான். அது போல ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த காரியத்துல உம்மை நோக்கி கூப்பிடுறோமோ ஆண்டவரே, நீர் உடனடியாக இறங்கி எங்களுக்கு உதவி செய்றீங்களா, அதுக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. என்னோடு இணைந்து யார் யார் ஆண்டவரே என்னென்ன பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா, எனக்கு என் கூட யாராவது இருப்பாங்களா அப்படி சொல்லிட்டு யார் யார் ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்காங்களோ, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மனிதர்களை நம்பி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்களோ ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களை மட்டுமே நோக்கி பார்த்தாலே போதும் ஆண்டவரே, நீர் தப்பிக்க வைக்க வல்ல தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்த எங்களுடைய பிதாக்களை தப்பித்த தேவன் எங்களையும் தப்பிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா வான சேனை, பொல்லாத ஆவிகள், மறைந்திருந்து செயல்படுகிற ஆவிகள், ஆண்டவரே முன்னுக்கு பின்னாய் பேசுகிற மனுஷிக ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் சுட்டெரிக்கிறோம். விடுதலை உண்டாகட்டும். தப்பி செல்லுகிறதற்கான வழியை ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டுவீராக. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த இரவு நல்ல உறக்கத்தையும் காலை எழுந்து உங்க நாமத்தையும் மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.